இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் வத்தல் தான் போட போகிறோம். கத்திரிக்காயை தண்ணியில் போட்டுக்கலாம். கழுவிட்டு கத்திரிக்காய் வத்தலுக்கு முத்தலான இருந்த கத்திரிக்காயாக இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். பிஞ்சு தான் போடணுன்றது இல்லை. பிஞ்சை விட நல்லா முத்தின கத்திரிக்காய், பழுத்த கத்திரிக்காய் இதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த சைஸில் போடுங்க. அரிஞ்சு போட்டு விட்ருங்க, தண்ணியில் கருத்து போயிடும். எல்லா கத்திரிக்காயும் அரிஞ்சிட்டு நான் காட்டுறேன். அப்புறம் நான் அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன். நல்லா தண்ணி கொதிக்குது ஜல ஜலன்னு. காய் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி வைக்கணும். நம்ம நான் 3 கிலோ கத்திரிக்காய் போட்டிருக்கிறேன். அவங்களுக்கு விருப்பமான அளவு போட்டுக்கலாம். 1/2 கிலோவில் கூட போடலாம். முதல்ல போடும்போது கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். மஞ்சள் போடுறேன். கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு கொதி வேகட்டும். அரை வேக்காடு தான் வேகணும். அப்போ தான் வத்தல் நல்லாயிருக்கும். இல்லாட்டி குழஞ்சிருச்சுன்னா வத்தல் நல்லா வராது, காய வைக்க முடியாது. அப்படியே கரைஞ்சி போன மாதிரி ஆகிடும். வேகட்டும். வெந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். பொங்கிடும். கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து தான் நம்ம பார்க்கணும். காய் ஒரு கொதி வெந்துருச்சு. போதும், இந்த அளவு இருந்தால் போதும். அவ்வளோதான். ப்ரெஸ் பண்ணாத பாருங்கள். இந்த அளவு இருந்தால் போதும். ரொம்ப இதாச்சுன்னா குழஞ்சிரும். அரை வேக்காடு தான் இருக்கணும். இப்போ வடிகட்டி தட்டிடலாம். நம்ம வேக வச்ச தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை செடிங்க இருந்தால் செடிக்கு ஊற்றிடுங்க. வெயிலில் 2-3 நாள் காய வைங்க. காஞ்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ரெண்டாவது நாள் காய வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வத்தல். கத்திரிக்காய் வத்தல் ரெடி ஆகிடுச்சு. நான் வறுத்து காட்டணும்னு நினச்சேன். இடையில 2 தடவை வீட்டில் வறுத்தாச்சு. வீடியோ தான் எடுக்கலை. இப்போ கொஞ்சம் வறுத்து காட்டுறேன் உங்களுக்கு. கடாயில் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் போட்டு பொரிச்சிடலாம். கத்திரிக்காய் வத்தல் ரெடி. இதுவும் குழம்புக்கெல்லாம் நம்ம வறுத்து போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். புளி குழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும்.
நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆனந்தமான வாழ்வு.